தெற்காசிய நாடுகளுக்காக இந்தியாவால் தயாரிக்கப்பட்ட GSLV MAC-2 செயற்கைக்கோள் இன்னும் சிறிது நேரத்தில் விண்ணில் செலுத்தப்படவிருக்கிறது. இதுகுறித்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ரமேஷ், GSLV MAC-2 செயற்கைக்கோள் விண்ணில் பாய இருக்கும் நிலையில் அதன் பயன்பாடுகள் குறித்தும் பின்னணி குறித்தும் சொல்லுங்க. அதாவது பிரதமராக நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மங்கள்யானுடைய வெற்றி விழா பெங்களூரில் நடைபெற்றது. அந்த விழாவில் பங்கேற்கும் பொழுது சார்க் கூட்டமைப்பு, அதாவது தெற்காசிய நாடுகள், குறிப்பாக இந்தியா, நேபாளம், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பூட்டான், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள்லாம் சேர்ந்து சார்க் என்ற ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அது போன்ற சார்க் கூட்டமைப்பில் இணைந்து தங்களுடைய பரஸ்பர ஒற்றுமையை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர் விஞ்ஞானிகளிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார். என்னுடைய கோரிக்கை, நீங்கள் சார்க் நாடுகளுக்கு என்று ஒரு சேட்டலைட்டை தயார் பண்ணி அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அவர் கொடுத்த வாக்குறுதியை இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய கூட்டு முயற்சியால் இந்த சேட்டலைட் என்பது தற்பொழுது தயார் செய்யப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரோவுடைய வரலாற்றில் கடந்த 10 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது எந்த ஒரு சேட்டலைட் லான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் அழைக்கப்படுவார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மீடியா சென்டரிலிருந்து டெலிகாஸ்ட் பண்றதற்கு, லைவா டெலிகாஸ்ட் பண்றதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் முதன்முறையாக இந்த கடந்த 10 ஆண்டுகளில் எந்த மீடியாவுக்கும் உள்ளே அனுமதி கிடையாது. குறிப்பாக மத்திய அரசுடைய தூர்தர்ஷன் சேனல் கூட இந்த நிகழ்ச்சியை நேரடியில் காட்ட முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரோ விஞ்ஞானி கிரண்குமார், குறிப்பாக இஸ்ரோவுடைய சேர்மன், அவர் உள்ளே இருக்கார். மற்றும் அந்த குன்கி கிருஷ்ணன், இந்த ஷார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா மையத்துடைய டைரக்டர் உள்ளிட்ட சிவன், மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் தற்போது இருக்கிறார்கள். இன்னும் சில மணி துளிகளில் விண்ணில் சீறி பாயக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவகுமார் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறார். நாம் ஸ்ரீஹரிகோட்டா பகுதியில், அதாவது 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே குறிப்பாக மத்திய காவல் படையினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் குறிப்பாக பல்வேறு இன்றைக்கு காலகட்டத்தில் பல்வேறு இந்த சயின்ஸ் சம்பந்தமாக, குறிப்பாக ஸ்பேஸ் சயின்ஸ் சம்பந்தமாக நிறைய ஆர்வமுள்ள பல்வேறு குடும்பத்தினர் இங்கு வந்திருக்காங்க. குழந்தைகளோட நிறைய பேர் இங்க வந்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அது விண்ணில் பாய இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல சார்க் நாடுகள், குறிப்பாக 8 நாடுகளுமே இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும். குறிப்பாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ற டிடிஹெச் சேவையை துல்லியமா மற்ற நாடுகளுக்கு காட்டுவதற்காக, குறிப்பாக இதுல ஒரு சிறப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சார்க் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 7 நாடுகளுக்குமே சேட்டலைட் லான்ச் பேட் கிடையாது. அதாவது தானாகவே செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தக்கூடிய அந்த திறன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்கிறது. அந்த வகையில் இந்தியா, குறிப்பாக பெரிய நாடாக பார்க்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் தங்களுடைய சகோதரத்துவ போட்டி போடக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னணியில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏற்கனவே நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தது போல பாகிஸ்தான் இந்த திட்டத்தில் சேரவில்லை. ஏற்கனவே குறிப்பாக அவர்கள் அந்த எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கணும், அதாவது இந்த சேட்டலைட்டுடைய கட்டுப்பாட்டு மையம் இந்தியாவில் தான் இருக்கும் என்ற ஒரு நிபந்தனையை சார்க் மாநாட்டில் பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் தற்பொழுது அந்த நாடு இந்த திட்டத்தில் சேரவில்லை. இருந்தாலும் முக்கியமாக இலங்கை, நம்முடைய நட்பு நாடு என்ற பட்டியலில் இருக்கக்கூடிய இலங்கை இந்த திட்டத்தில் சேர்ந்திருக்கிறது. இலங்கைக்கு நம்மளுடைய ஸ்பேஸ் சயின்ஸ் முதல் முறையாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இலங்கைக்கு நாம் தகவல் தொழில்நுட்பத்தை ஷேர் பண்ணிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக ஸ்பேஸ் ரிசர்ச்சில் அவங்க டிடிஹெச், நம்மளுடைய சேட்டலைட்டை பயன்படுத்தி அவங்க வீடுகளில் அங்கே மக்கள் டிடிஹெச் சேவையை பார்க்கலாம். டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன், அதே போல உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை ஷேர் பண்ணிக்கூடிய வசதி இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளோடு நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கும். இதனால என்ன பலன் கேட்டோம்னா, இஸ்ரோ விஞ்ஞானிகள் மத்தியில் பேசும்பொழுது இது போன்ற விஷயங்கள் நாம் பழகும் பொழுது வேறு ஏதாவது வகையில் அவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையில் சேட்டலைட் லான்ச் பேட், இது போன்ற ஸ்ரீஹரிகோட்டா போன்ற ஒரு ஏவுதளம் கிடையாது, மாலத்தீவிலும் கிடையாது. இது போன்று நாம் கொடுக்கப்படுவது வேறு ஏதாவது வணிக ரீதியாக நமக்கு உதவி செய்வார்கள். குறிப்பாக இலங்கைக்கு சீனா வேற சில வகையில் உதவி செய்கிறது. இது போன்ற நேரத்தில் நாம் ஒரு ராஜதந்திர முறையில் இது போன்ற ஒரு ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் ரிசர்ச்ல, ஸ்பேஸ் சயின்ஸ்ல நம்ம ஷேர் பண்ணிக்கும் பொழுது அதிக அளவிலான ஒரு நட்பு வலுப்படும் என்று சொல்றாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் விண்ணில் சீறி
இருக்கிறது. இதுல முக்கியமான ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது வழக்கமா 1000 கிலோ 1500 கிலோ சேட்டலைட்ஸ் அனுப்பும் பொழுது நம்ம PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்ற ஒரு வாகனத்தை பயன்படுத்துவோம். அதனுடைய பணி என்னன்னா, அதை போய் அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டு அது முடிஞ்சிடும். ஆனா இந்த முறை நம்ம அனுப்புறது ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது GSLV Mark 2. இது வந்து அடுத்த கட்டம். அதாவது நம்ம ஒரு வாகனத்தை பயன்படுத்துறோம். இப்போ அதாவது ஒரு லாரியில ஒரு பொருள் எடுத்துட்டு போறோம்னா அந்த லாரியுடைய தரத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஆனால் அதே போல அந்த பொருளுடைய GSAT-9 என்றதும் ஒரு வித்தியாசமான சேட்டலைட். அந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கு நிறைவேற இருக்கிறது. முதன்முறையாக இது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதா என்பதை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அனுப்பாமல், குறிப்பாக டெல்லியில் இருந்து பிரதமர் நேரடியாக உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். விண்ணில் சீறி பிளந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவகுமார் உங்களுக்கு அற்புதமாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன கிராமங்கள் இருந்து மக்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதன்முறையாக ஒரு தூர்தர்ஷன் கூட ஒளிபரப்ப தடை விதிக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் லான்ச் பார்த்தோம்னா அது இந்த லான்ச்சா தான் இருக்கணும். கிட்டத்தட்ட இதனுடைய வெற்றியை டெல்லியில் பிரதமர் நேரலையாக இன்னும் அரை மணி நேரத்தில் வழங்க இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஏனென்றால் மற்ற 7 நாடுகளில் கூடிய முக்கிய தலைவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்களும் தங்களுடைய செயற்கைக்கோள் மேலே செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு லான்ச் இப்போது இஸ்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு நாம் வணிக ரீதியாக சில விஷயங்களை சார்ந்திருக்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக அந்த பெட்ரோலிய பைப் லைனை வந்து போடுறதுக்கு அவங்களுடைய ஹெல்ப் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இது போன்ற நேரத்தில் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் நமக்கு வேறு தளங்களில் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் சார்பில் நமக்கு தெரிவிக்கிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த காட்சிகளை பதிவு செய்ய முடியல. இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பழவேற்காடு ஏரி பகுதியிலும் அதே போல இந்த புலிக்காட் பகுதியிலும் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கோடை விடுமுறை என்பதால் ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள், குறிப்பாக விண்வெளி ஆய்வில் ஆர்வமுள்ள ஏராளமான குழந்தைகள் வந்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இதனுடைய வெற்றி இன்னும் அரை மணி நேரம் நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது வினாடிக்கு பல கிலோமீட்டர், அதாவது இங்கிருந்து கன்னியாகுமரி தொலைவு, அதாவது கிட்டத்தட்ட 15 நிமிடங்களில் அது அந்த இலக்கை நோக்கி செல்ல இருக்கிறது. அது S-பேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தை நாம் மற்ற நாடுகளுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான லான்ச்சா நம்ம பார்க்க முடிகிறது. பத்மபிரியா, ரமேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் இது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சார்க் உறுப்பினர் நாடுகளுக்காக இந்தியாவே முழுக்க செலவை ஏற்று தயாரித்த GSAT-9 செயற்கைக்கோள் GSLV Mark 2 தற்போது விண்ணில் பாய்ந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நீங்கள் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ரமேஷ், நீங்க பேசும்போது சொன்னீங்க டெல்லியிலிருந்து பிரதமரே நேரலையில் இந்த விண்ணில் செலுத்தப்பட்டதா என்ற வெற்றி செய்தியை வழங்குவார் என்று. சார்க் உறுப்பினர் நாடுகளிலிருந்து தலைவர்கள் யாரேனும் இந்தியா வந்திருக்கிறார்களா? அழைப்பு விடுக்கப்பட்டதா? சொல்லுங்க. குறிப்பாக டெல்லியில் அந்த அனைத்து தூதரகங்களிலும் ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாளம், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட தூதரங்களில் இருக்கக்கூடிய முக்கிய அலுவலர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற ஒரு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவும் பொழுது இஸ்ரோவுடைய அதிகாரப்பூர்வ தளத்தில் எப்பொழுது ஏவப்படும், அதனுடைய நேரம் எவ்வளவு சேர்க்கப்படும், எப்பொழுது வெற்றி அறிவிக்கப்படும் என்பதெல்லாம் போடுவார்கள். முதன்முறையாக அந்த தகவலும் தற்பொழுது போடப்படவில்லை. அதே போல ட்விட்டர், பேஸ்புக் போன்ற இஸ்ரோவுடைய அதிகாரப்பூர்வ தளங்களிலும் எப்பொழுது விண்ணில் செலுத்தப்படும், எப்பொழுது இது வந்து லான்ச் ஆகும், எப்பொழுது வந்து வெற்றி செய்தி அறிவிப்போம் என்பது தகவல்களும் முதல் முறையாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் இஸ்ரோ இருக்காங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மற்ற நாட்டு தலைவர்களும், குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாளம், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாட்டுடைய தலைவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக பிரதமர் நாட்டுக்கு பேச போகிறார் என்ற தகவலும் குறிப்பாக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் சிறிது நேரம் அது நமக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகள் மூலமாக நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய வெற்றி செய்தியை இன்னும் சிறிது நேரத்தில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் நேரடியாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மூலமாகவும் மற்ற அவர் PMO என்று சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ட்விட்டர்
அலுவலகத்தின் மூலியமாகவும் செலுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு 15 நிமிஷத்துல போன மாதிரி தான் இந்த ராக்கெட் மேலே போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அசூர வேகம், கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் என்பதை 15 நிமிடம் 20 நிமிடங்கள் செல்லக்கூடிய ஒரு அசூர தொழில்நுட்பத்தில் அந்த ராக்கெட் என்பது மேலே சீறி பாய்ந்திருக்கிறது. அந்த ராக்கெட்டோட வேலை என்னன்னா, அந்த சேட்டலைட்டை ஆர்பிட்ல போய் உட்கார வச்சிரும். அதோடய அந்த வாகனத்தோட வேலை முடிஞ்சுது. ஒரு நம்ம வண்டியில போறோம், ஒரு டிராப் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான். அந்த மாதிரி அந்த ராக்கெட்டோட பணி முடிஞ்சிடும். அது டெப்ரீஸா மேலே விண்வெளியிலே தங்கிரும். அந்த சேட்டலைட் உடனே சிக்னல்ஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ்ல, குறிப்பாக மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளில் இந்த டிடிஎச் சேவை, நம்ம இப்போ நிறைய தனியார் நிறுவனங்கள்லாம் கூட டிடிஎச் சேவையை இந்தியாவில் வழங்குகின்றன. குறிப்பாக அது போன்ற சேவையை இது போன்ற தகவல் தொழில்நுட்பம் இல்லாத சார்க் நாடுகளில் மாலத்தீவு, நேபாளம், பூட்டான் போன்ற மலைப்பிரதேச நாடுகள், குறிப்பாக தனித்தீவாக இருக்கக்கூடிய மாலத்தீவு, இலங்கை நாடுகளும் நம்முடைய சேட்டலைட்டை பயன்படுத்தி முதன்முறையாக டிடிஎச், அதே போல டெலிமெடிசன், குறிப்பாக இங்கிருந்து ஒரு நாட்டிலிருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மூலியமாக நம்ம டெலிமெடிசன் மூலியமாக அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். குறிப்பாக இலங்கை கொழும்பையில் ஒருவர் சிகிச்சை பெறுகிறார் என்றால் இங்கிருந்து ஒரு மருத்துவர் அந்த மருத்துவனுடைய உடலை பார்த்து இங்கிருந்தே நேரடியாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அந்த சிகிச்சையை செய்ய முடியும். அதுதான் டெலிமெடிசன். டெலி எஜுகேஷன், குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் உரையாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர் உரை என்பது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், நேபாளத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், பூட்டானில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கேட்கக்கூடிய வகையில் அந்த டெலி எஜுகேஷன் உள்ளிட்ட வசதிகளுக்கும் பயன்படுத்தப்பட இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த வெற்றி செய்திக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் கட்டுப்பாட்டு அறையில் காத்திருக்கிறார்கள். இஸ்ரோவுடைய சேர்மன் கிரண்குமார் வழக்கமாக செய்தியாளர்களை இங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் மீடியா சென்டரில் பார்ப்பாரு. அவரும் இந்த செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்திருக்கிறார். ஏனென்றால் இது பிரதமருடைய தனிப்பட்ட முறையில் அவராக கேட்டுக்கொண்டு அவராக நிறைவேற்றிய ஒரு திட்டமாக பார்ப்பதால் அவரே அறிவிக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த திட்டம் அவரால் அறிவிக்கப்பட இருக்கிறது. பத்மபிரியா, ரமேஷ், பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. சார்க் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கும் நாடுகளின் அடுத்த கட்ட தொலைத்தொடர்புக்கு இந்த செயற்கைக்கோளானது பயன்படும் என்று மிக விரிவாக தகவல்களை சொன்னீங்க. கிரண்குமார், இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் இதுவரையில் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றாலும் பிரதமர் இந்த வெற்றி செய்தியை வாசித்த பிறகு இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதா என்ற தகவலை பிரதமர் அலுவலகத்திலிருந்து பகிர்ந்து கொண்டதற்கு பிறகு இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? நம்மை போன்ற ஒரு சில ஊடகங்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குறிப்பாக அவர் செல்லக்கூடிய பாதையில் இருக்கும் பட்சத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் அறிவித்த பிறகுதான் இஸ்ரோவுடைய சேர்மன் அறிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஸ்பேஸ் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி பிரதமர் அலுவலகத்துடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. குறிப்பாக பிஎம்ஓ ஆபீஸிலிருந்து அவர்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் அவர்கள் மீடியா கிட்ட பேசுவாங்க. அந்த இதுவும் இது இருக்கு. அந்த அடிப்படையில் மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், குறிப்பாக இஸ்ரோவுடைய பல சென்டர்ஸ் இருக்கு. பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர்ல இந்த செயற்கைக்கோளை தயார் பண்ற சென்டருடைய டைரக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. அதே போல திருவனந்தபுரத்தில் ஒரு விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருடைய மையத்துடைய டைரக்டர் சிவன். அதே போல குலசேகரப்பட்டினம், அதே போல பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரோவுடைய மையத்தில் இருக்கக்கூடிய முக்கிய விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர் வந்திருக்கிறார்கள். வரலாறு காணாத பாதுகாப்பு, இஸ்ரோவுடைய அந்த தனி தீவை சுற்றிலும் மத்திய பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு யாருக்குமே வெளியாட்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆந்திர மாநிலத்தில் இருந்தாலும் கூட இது முழுவதுமாக மத்திய சிஐஎஸ்எஃப் அந்த மத்திய பாதுகாப்பு படையின் கீழ் வருகிறது. இந்த வெற்றி செய்தி இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு தெரிய வரும். இது ஒரு முக்கியமான லான்ச்சா நம்மால் பார்க்க முடிகிறது. பத்மபிரியா, ரமேஷ், GSLV-2 MAC-2 செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக சென்று செலுத்தப்பட்டதா என்ற வெற்றி செய்திக்காக நாட்டு மக்களோடு நாமும் காத்திருப்போம். தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி. GSLV-2 குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை தற்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். GSLV-2 செயற்கைக்கோளானது GSAT-9 செயற்கைக்கோள் மூலமாக செலுத்தப்படுகிறது. GSAT-9 செயற்கைக்கோள் 2230 கிலோ எடை கொண்டது. சார்க் நாடுகளின் தகவல் தொடர்புக்காக GSAT-9 செயற்கைக்கோள் பயன்படுத்தப்படவிருக்கிறது. GSAT-9 செயற்கைக்கோளானது 12 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டது. GSAT செயற்கைக்கோள் தயாரிக்க 235 கோடி ரூபாய் செலவானது. இந்த தொகையை முழுவதும் இந்தியாவே செலுத்தியிருக்கிறது. செயற்கைக்கோள் தயாரிக்கான செலவை சார்க் நாடுகளின் நட்புறவை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது.